Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திர திசை என்ன பலன், இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கென்று ஒரு தனி இயல்பு உண்டு. மனோகாரகன், தாயார் கிரகம், பிரயாணகாரகன், விவசாயத்திற்கான கிரகம், நீர்நிலைகளை குறிப்பவர். சந்திரன் நின்றதைத்தான் நம்ம ஜென்ம ராசியாகவும், சந்திரன் செல்லும் நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரமாகவும் முதன்மைப்படுத்துகிறோம். இது பூமிக்கான துணைக்கோள். நவகிரக வரிசையில் இவர் இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க பூமிக்குன்னு செயல்படுற கிரகம் சந்திரன். இந்த சந்திர திசை மொத்தம் 10 வருடங்கள். 12 லக்னக்காரர்களுக்கும் இவர் எப்படி செயல்படுவார், எந்தெந்த மாதிரியான வேலைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக சந்திரன் ரொம்ப வேகமான கிரகம். ஒரு ராசி மண்டலத்தையே 2.25 நாளில் கடந்துருவார். ஒரு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால சல்லுன்னு நகர்ந்துருவார். 28 நாளுக்குள்ளே முழுசாக ஒரு ராசி மண்டலத்தையே கடந்து வந்துடுவார். 14 திதிகள் அமாவாசையை நோக்கியும் 14 திதிகள் பௌர்ணமி நோக்கி நகர்ந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்துடுவார். ஸோ சந்திர திசையுமே வேகமான செயல்களை கொண்ட திசை தான். நார்மலாக காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய இவர் 2ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய தன்மை. கடகம் ஆட்சி வீடு, ரிஷபம் உச்ச வீடுங்கிறனால தனம், செல்வாக்கு, சொல்வாக்கு, குடும்பம், குடும்ப பாசம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உணவு, உணவகங்கள், ஆலைகள், அரிசி, பச்சரிசி, தானியங்கள், பால் பொருட்கள், நிறைய மங்களகரமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் 2 மாறுபாடான நிலை கொண்ட கிரகம். வளர்பிறையில் ஒரு மாதிரியும் தேய்பிறையில் ஒரு மாதிரியும் டபுள் ஆக்ஷன் போடக்கூடியவர். அதனால் சந்திர திசையுமே நமக்கு முழுசாக நல்லதையோ அல்லது முழுசாக கெடுதலையோ தராது. கொஞ்சம் டபுள் ஆக்ஷன் வேலையை நம்ம லக்னத்தின் அடிப்படையில் செய்யத்தான் செய்யும். ஸோ அந்த வகையில் மேச லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் சுபருங்க. நல்ல பலனை 10 வருஷம் கொடுக்கக்கூடியவர். இதில் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு மேலே நல்ல பலனே இருக்கும். ஒரு 25% தான் கொஞ்சம் சுமாரான பலன் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய இவர் மேசலக்னக்காரர்களுக்கு சொத்து வாங்கும் யோகம், தாயாதி வர்க்கத்தின் நன்மைகள், உயர்கல்வி, வாகன சுகம், இடம் வாங்குதல், விவசாய பூமி, அசையா சொத்துக்கள், பட்டம், பதவி, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றை தன் சுய ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து அந்த ஆண்டுகளில் கொடுப்பார். ஸோ மேசலக்னத்துக்கு சந்திர திசை வரவேற்கத்தக்கது. ஏன்னா மேசலக்னக்காரங்களுக்கு சந்திரனுக்கு முன்னாடி சூரிய திசை நடக்கும், சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் திசை நடக்கும். எல்லாமே யோக திசைகளாக போயிடும். அப்போ இவர்களுக்கு இது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்ட்டு போயிடலாம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சந்திரன் அவ்வளோ நல்லவர் இல்லை. ஒரு விதத்தில் ஒரு மாரகாதிபதிங்கனால சந்திர திசையை கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இவங்க கடந்தாக வேண்டியது இருக்கும். இவங்க வீட்டில் உச்சமாகிற கிரகம் தான் சந்திரன்னாலும் கூட மாரகாதிபதி 3ஆம் அதிபதி உச்சங்கிற நிலையை பெறுறவங்கனால இவங்களுக்கு சந்திர திசை விருப்பத்திற்குரிய திசை இல்லை. ஒருவேளை ராசிக்கு நல்லவராக இருந்து வயசும் ராசி பேசுகிற வயசில் இருந்துட்டால் தப்பிச்சுக்கலாம். மற்றபடி சந்திரன் 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறவருங்கிறதுனால சகோதரர் குடும்பம், நண்பர்களுக்காக இருக்கிறது, ஒப்பந்தங்களுக்காக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கலவை பலன்களாக தான் சந்திர திசை ரிஷப லக்னத்துக்கு போகும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 75% நெகட்டிவ் பலனும் ஒரு 25% தான் பாசிட்டிவ் பலனுங்கிற மாதிரி மாறி இருக்கும். மேபி சந்திரன் நின்ற ராசி சந்திரனுக்கு நல்ல வீடாக இருந்தால், இப்போ உதாரணமாக ரிஷப லக்னம் கடக ராசின்னு வச்சுக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சந்திர திசை நல்ல திசைன்னு ஆகிடும் இல்லையா? ரிஷப லக்னம் மீன ராசி, ஓகே, சந்திரன் ராசிப்படி 5ஆம் இடையவர், வயசு 36 வயசுக்கு மேலே வருது சந்திர திசை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடுகளின் அடிப்படையில் இதை ஒரு மாதிரி ஓகே நல்ல லெவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ராசிப்படி அவர் நல்லவராக இருந்தால் சந்திர திசை ஓகே. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் ஒரு மாதிரி 50-50 சாய்ஸுங்க. இவர் 2 கூடைய தனாதிபதி, புது மாரகாதிபதி, ஆனால் 12ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய தன்மை உள்ளவர். வேகமாக பணம் வர்றது, வேகமாக கையை விட்டு பணம் விரயம் ஆகிறது இந்த மிதுன லக்னத்துக்கு இயல்பாய் நடக்கக்கூடிய ஒன்று. பணத்தை இவங்களால் இறுக்கி பிடிக்கவே முடியாது. தனத்திற்கு காரகனான குரு இவங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றது ஒரு விஷயம். 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் போய் 12ஆம் இட விரயத்தில் உச்சமாகிறது இன்னொரு விஷயம். அதனால் எப்போதும் நிரந்தர செல்வாக்கோடு மிதுன லக்னம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது.
இவங்களுக்கு செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி மாறிக்கொண்டே இருக்கும். சொல்ல காப்பாற்ற முடியாத தன்மையை தான் சந்திரன் கொடுப்பாருங்கிறனால இவங்களுக்கு சந்திர திசை இருக்கும் நிலையை பொறுத்து 50-50 சாய்ஸில் போயிடும். 50% நல்லது, 50% கெடுதல்ங்கிறது மாதிரி போயிடும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திர திசை வரவேற்கத்தக்க ஒன்று. சந்திரன் எங்கே எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் லக்னாதிபதிங்கிற முறையில் கிரகணம் அடையாமலோ அஸ்தமனம் அடையாமலோ, அதாவது அமாவாசை அடையாமலோ இருந்துட்டார்னா போதும், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 10 வருஷத்தை கடக்கலாம். லக்னாதிபதி திசை நடத்துகிறாருங்கிற அந்த அடிப்படையில் ராகு கேதுவோடு க்ளோஸாக சேராமல் சனியோட க்ளோஸாக சேராமல் இருந்தால் போதும். அமாவாசையே ஏற்பட்டாலும் அம்சமுள்ள அமாவாசைங்கிற அடிப்படையில் ரிஷபத்துலேயோ மேசத்துலேயோ கடகத்துலேயோ சிம்மத்துலேயோ ஏற்படுற அமாவாசையாக இருந்துச்சுன்னா பெரிய நெகட்டிவாக இருக்காது. ஸோ சந்திர திசை இவர்களுக்கு ஒரு மாதிரி குடுப்பினை மிகுந்த தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு சந்திரன் ஒரு மாதிரி கலப்பு பலன் தான் கொடுக்க முடியும். காரணம் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லை. லக்னாதிபதிக்கு நண்பர் தான், ஆனால் ஆதிபத்திய விசேஷம் கிடையாது. 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, விரயத்தை தரக்கூடியவர். சுப விரயங்களாக கொடுப்பார். சொத்து சேர்க்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் போய் நிரந்தரமாக தங்கிறது, அயன சயன போக சுகம் கிடைப்பது, தோட்டம் பிடிக்கிறது, அந்த மாதிரியானது ரகசிய நடவடிக்கைகள் போன்றவற்றை தருவார். எல்லா சந்தோஷத்துக்கும் பின்னாடி விரயம் இருக்கும். விரயம் பண்ணால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்குங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ சந்திரன் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லவர் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். சூரிய திசைக்கு பிறகு சந்திர திசை, செவ்வாய் திசைன்னு இவங்களுக்கும் லக்ன சுபர்களோட தசைகள்ங்கிற அடிப்படையில் அது இருக்கிற இடத்தை பொறுத்து பெற்ற ஆதிபத்தியத்தை செயல்படுத்தும் தன்மை கொண்டவர். கலப்பு பலன். கன்னிகா லக்னத்துக்கு சந்திரன் 11ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறவர்னு 2 நல்ல வீடுகளுக்கு அதிபதி. ஆனால் புதனுக்கு பிடிக்காத கிரகம். இங்கேயும் மிதுன லக்ன கதை மாதிரியே தான் 50-50 சாய்ஸில் தான் அவர் செயல்படுவார். முழுமையான நல்லதை கொடுத்து விடும் தன்மை சந்திரனுக்கு உண்டுனாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை லக்னாதிபதியான புதனுக்கு இல்லைங்கும்போது இவர் குழப்பமான நிலையை அடைவார். அதீதமாக திடீர்னு முயற்சி பண்ணி லாஸ் ஆவாங்க, அல்லது எந்த முயற்சியுமே பண்ணாமல் அமுக்குனா மாதிரி அப்படியே இருந்து காலத்தை கடத்தி விடுவாருங்கிறதுனால கன்னிகா லக்னத்துக்கும் சந்திரன் வாரி வழங்கும் தன்மை கொண்டவர் இல்லை. ஒரு மாதிரி கலப்பு பலன் 50-50 சாய்ஸில் போயிடுங்கிறது தான் உண்மை. துலா லக்னத்துக்கு இவர் கொஞ்சம் நல்லவருங்க. தேய்விரை சந்திரனாக இருந்துட்டானா ரொம்ப நல்லவர், வளர்விரை சந்திரனாக இருந்தார்னா கொஞ்சம் நல்லவர். ஜீவனஸ்தானத்தை குறிக்கிடக்கூடியவர், 10ஆம் அதிபதி, 8ல் உச்சம் பெற வலிமை. சந்திரனுக்கு மட்டும் ஒரு தனி இயல்பு என்னென்னா எங்கே வேணால் பவர் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் பவர் தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் வலுக்கொண்ட அமைப்பு அப்படிங்கிறனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் புரியும் யோகங்கள், வளர்ச்சி, வெளிநாட்டு வாழ்க்கை, முன்னேற்றம், விவசாயத்தில் ஈடுபாடு, பல தொழில் மன்னர்கள் உருவாக்குறதுன்னு சந்திர திசை துலா லக்னத்துக்கு அந்த பாதகாதிபதி சூரிய திசைக்கு அப்புறம் வர்ற ஒரு மாதிரி பாலைவன சோலை மாதிரி போயிடும். ஸோ இவங்களுக்கு 60% மேலே நல்ல பலன் இருக்கும், எதிர்பார்க்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு பாக்கிய பாதகாதிபதி 9ஆம் அதிபதி இருக்கிற நிலையை கொண்டு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் தன்மை மிக்கவராக இருப்பார். பாக்கியாதிபதி லக்ன சுபரும் கூட. சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசைன்னு இவங்களுக்கு எல்லாமே ஒரு யோக திசைகளாக செயல்படும் தன்மை கொண்டதுங்கிறதுனால இவங்க சந்திர திசையை மோஸ்ட் வெல்கம், வரவேற்கலாம். சிறு சிறு பாதகங்கள் இருக்கும்னாலும் கூட பெரும் அளவில் பாதிப்புகள் இருக்காது. 75% மேலே நல்லாயிருக்கும். மேசலக்கண மாதிரியே தான் விருச்சிகத்துக்கும் இது ஒரு அற்புதமான தசையாக இருக்கும். ஜாதகர் வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றம், பாக்கியங்களை அனுபவிப்பது, குலதெய்வ அனுகிரகம், வெளிநாட்டுக்கு போகிறது, தூரதேச பிரயாணம், சொத்து சேர்க்கும் யோகிதைகள்னு நிறைய நல்ல பலன் கொடுத்துருவார். ஸோ இவங்க மோஸ்ட் வெல்கம் பண்ணலாம் சந்திர திசை. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்குதுன்னா 23 வருஷம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஓகே, பிரச்சனையே இல்லாமல் கடந்துடலாங்கிறது மாதிரி அமைப்பில் வந்துடும். தனுர் லக்னத்துக்கு இவர் ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ். ஆதிபத்திய விசேஷம் கிடையாது. சிம்மத்துக்கு நண்பர் தான், தனுசுக்கும் நண்பர் தான். ஆனால் 8ஆம் இடம் 12ஆம் இடங்கிற மாதிரி ஸ்தான பலம் இல்லாத அமைப்பில் வரும். அந்த ஆதிபத்தியம் விசேஷம் இருக்காது. அப்போ 8ஆம் இடத்து பலன்களைத்தான் இவர் தர முடியுங்கும் போது வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு, தூரதேச பிரயாணம், அந்நிய தேசத்தில் குடியுரிமை வாங்கிறது, உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, தகுதி குறைவான வேலைகளில் இருக்கிறது, அடிக்கடி விரயங்கள், நோய், விபத்து, கண்டங்களை சந்திக்கிறதுன்னு ஒரு மாதிரி சந்திர திசை 50-50 சாய்ஸில் தான் வேலை செய்யும். 100% நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. 50% நன்மையும் 50% தீமையும் தான பலத்திற்கு ஏற்ப இருக்கிற இடத்துக்கு ஏற்ப கொடுப்பார். மகர லக்கணத்துக்கும் இவர் ஒரு மாதிரி ஒலட்டல் பேர் வழி தான். சனிக்கு சந்திரனுக்கும் ஆகாது. ஆனால் 7ஆம் இடங்கிற மிக முக்கிய ஸ்தானத்துக்கு பொறுப்பு வகிக்கிறவர் இவர் தான். வாழ்க்கை துணை, சமுதாயம், பங்காளி, கூட்டாளி இவங்களெல்லாம் சந்திர திசை தான் குறிப்பிடும். ஆனால் சூரிய திசை நடந்து முடிஞ்சு வரும் சந்திர திசை. அட்டமாதிபதி திசைக்கு அப்புறம் அப்படியே பரவாயில்லைங்கிற மாதிரி மூச்சு விட்டுக்கிற மாதிரி தான் வரும். ரொம்ப நல்லதோ அல்லது ரொம்ப கெடுதலோ ரெண்டும் செய்ய மாட்டார். 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவங்களால மனதிற்கு இனிய சில சம்பவங்கள் சந்திர திசையில் மகர லக்னக்காரங்களுக்கு நடக்கும், எதிர்பார்க்கலாம்.
அப்படிங்கும்போது இது ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி தான். நன்மையும் தீமையும் இருக்கும் இடம் சேரும் கிரகம் தகுந்தாற் போல தரும். நார்மலாக சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை மகர லக்னத்துக்கு வராமல் இருக்கிறது நல்லது. வந்ததுன்னா கொஞ்சம் துன்பப்படுவாங்க. அந்த வகையில் சந்திரன் ஓகே ரகம். கும்ப லக்னத்துக்கு சுத்தம் சந்திர திசையே வரக்கூடாது. இவர் 6ஆம் அதிபதி. எங்கேயாவது போய் வில்லங்கமான இடத்துல உட்கார்ந்து உபஜயஸ்தானங்கள் அமர்ந்து நட்பு நிலை பெற்றார் மட்டும்தான் சந்திர திசையை உங்களால் சமாளிக்க முடியும். உதாரணமாக 3ஆம் இடம் மேசத்தில் சந்திரன் இருந்து சந்திர திசை நடப்புக்கு வர்றதோ, 11ஆம் இடம் தனுசில் சந்திரன் இருந்து சந்திர திசை நடப்புக்கு வர்றதோ, 10ஆம் இடம் விருச்சிகத்தில் நீச்சமடைஞ்ச நிலையில் சந்திர திசை நடப்புக்கு வரும்போது மட்டும்தான் இவங்களால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். மற்றபடி 6லாம் வலுத்தாருன்னா ரொம்பவுமே கஷ்டம். 3, 6, 10, 11 3, 10, 11 ஓகே இருக்கலாங்கிற மாதிரி வரும். மற்றபடி கும்பலக்கணத்துக்கு சந்திர திசை வந்தால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம் தான். கிட்டத்தட்ட 80% நெகட்டிவ் பலன் தான் இருக்கும். சில கண்டிஷன் சப்ளையில் தான் அவரால் நெகட்டிவ் செய்ய முடியாமல் இருக்கும். அதனால் இவங்க சந்திர திசை வர வேண்டான்னு வேண்டிக்கிறது நல்லது. மீன லக்னத்துக்கு சந்திரன் நல்லவர். 5 குடைவர், 3ல் உச்சம். நல்ல முயற்சிகள் செய்ய வைப்பார். முயற்சிகளால் வெற்றி, அதனால் வளர்ச்சி, அதனால் முன்னேற்றம், அதனால் யோக பாக்கியதைகள் பெறும் அமைப்பு. தேவரையில் இருந்தாலும் சரி, வளர்பில் இருந்தாலும் சரி, சந்திரன் மீன லக்னத்துக்கு ஒரு விரும்பத்தக்க கிரகம்தான். குருவுக்கு இவர் தனுசை விட மீனத்துக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய தன்மை உடையவர். ஏன்னா கடகம் ஒரு நீர் ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. அதனால் அந்த கனெக்டிவிட்டி ஒரே திரிகோண அமைப்புகளில் வந்துருங்கிறனால இவங்க மோஸ்ட் வெல்கம் சந்திர திசை எதிர்பார்க்கலாம். பட் உத்தியோக வலிமையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நெகட்டிவ் கொடுப்பாரு. வேலை போகிறது, வேலை மாறுறது, செய்யாத குற்றத்திற்கு சில நிலைகளில் பழிச்சொல்லை சுமக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு சந்திர திசை கொடுக்கும். இது மீன லக்னத்துக்கு ஒரு சூட்சுமமான அமைப்பு. இந்த 10ஆம் ஸ்தானத்துக்கு மட்டும் 8ஆம் இடமதியாக வர்றதுனால. ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது 75% சந்திர திசை நற்பலன்களை வாரி வழங்கும் திசையாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக 12 லக்னத்துக்கும் சந்திர திசையினுடைய சூட்சுமங்கள். இதேமாதிரி ஒவ்வொரு திசையினுடைய சூட்சமும் வரிசையாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.